இந்திராணி சமேதனாகி காமதேனு கல்பவருச்சம் ஐராவதம் சக்கரதி மதுமனதி வெள்ளை யானை கதியேசி முனிவரி தேவனுக்கு எதுவும் கோயிலாமல் சிறப்பான மல்லவற்றை இருந்து போதிலும் எனக்குள்ளவர் குடிப்பை அவை கவனிக்கிறவர்களே தாயாருக்கு பாம்பு வச்சு உன் கழுத்துல போட்டாக்கா நீ தேங்காய் செஞ்ச மாதிரி செஞ்சுட்டா நாட்டை யாரு ஆடுறது அதனாலதான் செக்கு பண்ணி பார்த்தேன். செக்குல போட்டு பார்க்காத, மாவு போட்டு உருப்பி பாரு. செக் பண்ணி பார்த்தேன், வேற எதுவும் கிடையாது ஐயா. மாலையை யார் ஆடுறீங்களோ அவங்க ஆமா ஐயா. எனக்காக ஒரு நாளை நீயே பண்ணமா போட்டே தவறா ஐயா. யார் நீ யார் என்ன கேட்டா நீ யாரா சொல்லாத கேட்டா கேட்டா எனக்கான சம்மதம் ஆம்பூரா முடியாட்டமா நிக்க முடியாது பையனா சொல்றா சாப்பிட்டு மேல படுத்திருந்தேன். அப்படி என்ன பண்ண மழை வந்தது, பிசு பிசுன்னு தூர்ச்சி. மழையா உங்க ஊர்லயா? ஏய் எங்க ஊர்ல மப்பு குடியாங்க, உங்க ஊர்ல எப்படி மழை பெய்யுது? மழை வந்ததுங்க. எங்க சம்சாரம் இந்த பேய் பிசாசுக்கெல்லாம் பயப்படும். யாரு ஊமனவி? அத திண்ணை மேல படுக்க வச்சுட்டு நான் நடு வீட்டுக்கு நேரா போய் படுத்துக்கினேன். உன் சம்சாரம் பேய் பிசாசு பயப்படும், திண்ணை மேல படுக்க வைக்கிற, நீ போய் நடு வீட்டுல படுத்துக்கிற. எங்க சம்சாரம் உள்ள வந்து படுத்துட்டாங்க. என்னடா பொம்பளை உள்ள வந்து படுறான்னு கதவு ஒட்டா படுத்துக்கினேன். நைட்டு 1 மணி இருக்கும். என் வீட்டு கதவு வந்து ஜமால் ஜமால்னு தட்டுறான். யார் அவன் கதவு தட்டுறான்? கதவு திறந்து பார்த்தா ஏமா கடாய் தூக்கிட்டு வாசல் ஏமா கடாய் எத்தனை பாருங்க எத்தனை எருமகடா கத்தியா வச்சுக்கலாம். நீ பார்த்த உண்மையில பார்த்த சத்தியமா பார்த்த என்னடா என் வீட்டு வாசல்ல வந்து நிக்க நீ கட்டா அதுக்கு யமன் சொல்றான், ஏ பும்பத்தோல் சேகரே உனக்கு விதி முடிஞ்சு போச்சு கிளம்புடா. யமன் நீ பிரியல என்னப்பா திடீர்னு வந்து மணிக்கு கடிக்க கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறிய என்னப்பான்னு கேட்டா விதி முடிஞ்சு போச்சு கிளம்புடா அப்படின்றான். ஒரு ஐடியா எங்க சம்சாரம் உள்ள படுத்துக்கிறாங்க. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா உன் கூட வந்துடுறேன்னா சீக்கிரம் போய் சொல்லிட்டு வாடா அப்படின்னா எந்த உண்மையாக இருந்தாலும் மறுபடியும் சொல்லணும். அவன் தான் கணவன். போய் எங்க சம்சாரத்தை போய் எழுப்புனா, ஏ கண்ணமா கண்ணமா அண்ணா என்ன மாமா அண்ணா எனக்கு விதி முடிஞ்சு போச்சா எவன் வந்து சின்னமலை உட்காந்துங்கிறான் நீ என்னடி சொல்றன்னு கேட்டேன். அதுக்கு எங்க சம்சாரம் சொல்றா, அங்கத்தான் 6 மாசமா வேலை இல்லாத ஷூட்டிங் அடிக்கிறீங்க, அங்கத்தான் ஒரு 6 மாசம் இருந்துச்சு. வெளிநாடு இங்கிலாந்து
என்ன மனித கடைக்கு கூட்டி அனுப்புறது அனுப்பலாம். யாரும் உம்மடாடி உடனே யமன் கிட்ட போய் சொல்லிட்டேன். போய் சொல்லிட்டேன். நம்ம உயிர் தப்பிக்கணுமே. ஆமாடா. நான் யமலோகம் வரேன். எனக்கு ஊர்ல 10,000 ரூபாய் சில்லறை கடை இருக்குது. அதை கொடுத்துட்டு யமலோகம் வரேன்ட்டான். யமன் பிச்சைக்கா அனுபவிக்கிறான். அனுபவிப்பான். பிச்சைக்கா அனுபவிக்கிறான். உடனே யமன் எனக்கு மேல பல்ட்டு அடிக்கிறான். வாடா அந்த 10,000 ரூபாய் நான் தரேன்றான். நீ வாங்குறது யமன் தரேன் சொல்றான். உடனே நான் கேட்டேன், நீ எப்படி தருவ அந்த 10,000 ரூபாய் கேட்டேன். சரி. அவன் தலையில போட்டுக்கிற மணிமுடிய அதை எதுவுமே மண்டவாசி சேர்த்து கல்லு வச்சுட்டு 10,500 ரூபாய் எடுத்து வந்து ஏன் கட்ட கொடுக்கணும். வாங்கின கடை 10,000 ரூபாய். மேல் கொண்டு 500 ரூபாய். 500 ரூபாய் கைத்து முருகன் கேட்டு ரூபாய் கொடுத்தா அம்மா விட்டு கொடுப்பாங்க. மேல ஒரு தச்சு கீழே ஒரு தச்சு தலைக்கு செஞ்சு போடுவோம். வாயில எடுத்துன்னு எடி ஊத்திக்கின்னு எடி போட்டோம்னா அதுக்கு 500 ரூபாய் எடுத்துன்னு வரான். 300 ரூபாய் நாய் எடுத்துக்கின்னு 200 ரூபாய் யமன் காட்ட கொடுத்துட்டேன். மணி ஆச்சு கிளம்புடா யமன் உட்காந்தான். யமனுக்கே லஞ்சம் கொடுத்தவன் யாரானா நீதான். எருமை கடை எடுத்துக்கின்னு வந்து நிறுத்தினான். முன்னாடி யமன் உக்காந்துக்கினான், பின்னாடி நான் உக்காந்துக்கினேன். நாங்க போற வெயில் தாங்க முடியல. கார்த்தி மாசம் கத்திரி வெயில். அப்ப சித்திர மாசம் கத்திரி வெயில். நாங்க போற வெயில் தாங்க முடியல. சரி. நாங்க போற வெயில சேலை ஓட்டி அந்த சேலை கையை தாண்டி தான் யமலோகம் போய் ஆகணும். சித்திர மாசத்துல சேலை ஓட்டி வச்சுக்கிறாங்க. இந்த சேலை கண்டு இந்த எருமை கடை பார்த்துச்சு. 3 முறை உத்து பார்த்துச்சு. 4வது முறை 4 பஞ்சு அச்சுது. யம அடியில அதுக்கு மேல எருமை கடை, அதுக்கு மேல 4 3 பேரும் சேர்த்து கையை சொருகிட்டு கிடக்குறோம். நீ 3 பேரும் நான் இருந்தா நல்லா இருக்கிறேன். நல்லா இருக்கு. எருமை கடை ஏந்துச்சு நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. 3வது ஆளு யம ஏந்துக்கிறான். சேத்து கையில விழுந்து யமனுக்கு மண்டை டாரா ஒட்டி போச்சு. சேத்து கையில விழுந்தா கூட மண்டை டாரா ஓடி மாடி. தொடர்ந்து புத்தி இல்ல. எப்படி ஒட்டிட்டு கேக்குற அந்த சேடை ஒட்டி வச்சுக்கிறானு பேரு. அவங்க அண்ணன் தம்பி சொத்து தகராறு. அவங்க கைனிய பங்குட்டு நடு கையில காணிக்கல்ல நச்சுக்கிறாங்க. தெரியாத போய் யமன் போய் அந்த காணிக்கல் மேல போய் விழுந்துட்டு யமனுக்கு மண்டை டாரா ஒட்டி போச்சு. அவனை கொண்டு போய் வந்தவாசி ஆஸ்பத்திரியில கட்டி கட்டி யமலோகம் போனா முத தெருவுலயே நம்ம புருஷோத்து மருந்து அடிக்கிறாங்க. அவங்க தாத்தா உட்காந்து கை தீச்சுங்கிறாரு. நீ பாத்தியா? நான் பார்த்தேன். அவங்க ஆயா கிஷ் கிஷ் குத்துக்கிறாங்க. பேர புள்ளை பத்தி என்ன சொல்றதானே? நான் சொல்லிட்டேன். அவர் கேட்டாரு அவங்க தாத்தா. ஏன் மேல அவங்க என்ன பாசம்? புருஷோத்து மேல நமக்குமே. புருஷோத்து பத்தி கேட்டு பாரு. கேட்டாரு. நான் பாய் எங்க பேரன் எப்படி பாக்குறான்னு கேட்டாரு. அவனுக்கு எந்த குறைபாடும் கிடையாது. அவன் ஊரா மொத்த சொத்து மூலம் அடிச்சுக்கிறான். ஊரு பட்ட கோய்கறி சாப்பிட்டுக்கிறான். இன்னும் ஒரு 5 நாள்ல வந்து சேருவான். அவனுக்கு இடம் முடிச்சு வை. ஆனா உன்னை வாஞ்சி போய் வாரி போவான். இன்னும் 5 நாள் உங்க பேரன் வருவான். இடம் முடிச்சு வைக்க சொல்லிக்கிறேன். எங்க முடிச்சு வைக்க சொல்லிக்கிறான்? சப்பாத்தி எதுக்கு? மீதி எல்லாம் போச்சாக்கா அவனை குள்ளநெறி என் மவனை உன்னை அடகல் பண்ணிட்டு தான் நாங்க போய் சேருவோம். மொத்தம் கனவுல வந்து இந்த புதுலகத்தில் 33 தேவர்களுக்கெல்லாம் தலைவராகி தேவ இந்திரன் யாதொரு குறை இல்லாமல் சிறப்பான ஆட்சியில் குறை என்பதை முறையிட்டு பார்த்தா காண முடியாது. தேவேந்திர பூபதி வாழ்க வாழ்கள் வாழார வாழ்கிறாங்க. அப்படியா? நாட்டினரை கேட்க அவரோடு இருக்கிறேன். கேளுங்க.
நாட்டிய மரபு வணக்கம் அல்லவா? ஆமாய்யா. எங்கே நாட்டிய